இது வரைக்கும் நிறைய சட்னி ரெசிபிஸ் பார்த்துருப்போம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாங்க என்னோடய ஸ்டைலில் வண்டிக்கடை தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ லேசாக வதக்குனதும் இதோட ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த சட்னிக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஆயிலில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.